ஹாய்ங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 27. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக ரெசிபி எப்பயுமே ஷேர் பண்ணுறது தான். பட் இன்றைக்கி வந்து மில்லட்டில் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கம்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து தோசை மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவுமே அளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பு தோசைக்கு மார்னிங்கே வந்து மாவு ஊற வச்சிடலான்னு நினச்சேன். ஸோ ஆனால் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சுட்டு தூங்கியிருந்தேன். ஸோ அந்த கம்பு தோசைக்கான அளவு லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. ஆக்சுவலாக வந்து சண்டே தான் டிமார்ட் போயிட்டு வந்திருந்தோம். இங்கே புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே போய் தான் எனக்கு தேவையான மில்லட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே மில்லட்லாம் என்னன்னு சொல்லி கேட்குறதுன்னு தெரில. ஒரு பேரும் திணை, அதுக்கப்புறம் கம்பு, குதிரைவாளி, அப்புறம் வந்து இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அது. ஸோ அதெல்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் என்ன பேர் சொல்லி கேட்குறதுன்னு எனக்கு தெரியறதில்ல கன்னடத்தில். ஸோ அதனால தான் வந்து நான் வாங்காமல் வச்சுருந்தேன். ஸோ டிமார்ட் ஓப்பன் பண்ணதும் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே. அங்கே வந்து எல்லாமே இருந்தது. ஸோ திண்ணையில் மில்லட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே இருந்தது. ஸோ போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. டிமார்ட் ஓப்பன் பண்ணது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே அங்கே டிமார்ட்டில் கிடைக்குது. ஸோ கன்னட பேரில் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ சண்டே போயிட்டு எனக்கு தேவையான மில்லட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மில்லட்ஸ் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன் மெயின். ஸோ வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கலை. எனக்கு இந்த பவுல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி ஒரு பவுல் வச்சுருந்தேன் சாலட் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது உடஞ்சிடுச்சு கீழே விழுந்து. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 67 போட்டிருந்தது. ஆனால் வந்து டிமார்ட்டில் 55 ரூபாய்க்கு தான் விற்றுருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்தது. எங்களுக்கு இங்கே டிமார்ட் வந்தது ரொம்ப சந்தோஷம், எனக்கு அருணுக்கும். ஏன்னா கிராசரிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும். அதேமாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ பெங்களூரில் இருக்க வரைக்கும் நாங்கள் எப்பயுமே டிமார்ட்டுக்கு தான் போவோமே. ஸோ இந்த ஊருக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே ராய்ச்சூருக்கு வந்து. இங்கே வந்து டிமார்ட் கிடையாது. ரிலையன்ஸில் தான் போய் வாங்கிட்டு வருவோம். அங்கே ரேட் கொஞ்சம் அதிகம்தான், வேறு வழி இல்லை. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து டிமார்ட் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வாங்கிட்டு வந்த இந்த மில்லட்ஸ் எல்லாமே வெளில வாங்கணும்னு நினச்சா கொஞ்சம் ரேட் அதிகம்தான், ரொம்ப அதிகம்தான். ஏன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே 1/2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் டிமார்ட்டில் வந்து 50 ரூபா 60 ரூபா ஸோ அவ்வளோதான் இருந்தது ப்ரைஸு. ஸோ அதனால தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் மேக்ஸிமம் வாங்குறது வந்து ராகி, அதுக்கப்புறம் கம்பு, இது 2 தான் வாங்குவேனே. திணை அது வாங்குவேன். ஸோ அது கிடைக்கும், ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ரேராக எப்போயாவது வாங்குவேன். பட் வந்து இப்போ இந்த குதிரைவாளி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளைச்சோளம், இதெல்லாம் வந்து அவ்வளோவா இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்குறது இல்லை. ஸோ இந்த டைம் டிமார்ட்டில் பார்த்ததும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். குதிரைவாளி ரைஸ் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நைட் டைமில் சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பாக்கெட் அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெள்ளைச்சோளம் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கருப்பு உளுந்து, ஸோ இதுவுமே கிடைக்காது. வெள்ளை உளுந்து தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் கருப்பு உளுந்து பார்த்ததும் அதுவுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லா கிராசரிஸும் பார்த்துட்டு எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கண்டெய்னரில். ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திணை இருக்கு இல்லையா, திணையை வச்சு தான் பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் நான் வந்து திணை பொங்கல் வீட்டில் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி பொங்கல் செய்கிறோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அதனாலே நான் மேக்ஸிமம் வந்து அரிசி பொங்கல் வீட்டில் செய்ய மாட்டேன். எப்போயாவது ரேராக தான் செய்வேன். அதுக்கு இந்த மாதிரி திணை பொங்கலே செஞ்சுருவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் வந்து திணை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2த்தையும் குக்கரில் சேர்த்துட்டு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சிறுதானியத்தில் நிறைய தூசி, அதுக்கப்புறம் அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க.
இப்போ குக்கரில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நான் வந்து திணை அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து 1.5 கப் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு கரெக்டாக ஒரு 5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 6 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 கப் வந்து தண்ணி அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா வெளில வந்து அந்த கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் அழுக்காயிடும். அதனால தான் வந்து 1 கப் வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெளில வந்துருன்றதால நீங்கள் பெரிய குக்கரில் செய்கிறீங்கன்னா நீங்கள் 6 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குட்டி குக்கரில் செய்கிறதால வந்து 5 கப் தான் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி அளவுலேயே திணை நல்லா வெந்து வந்துடும், குழஞ்சி வந்துடும். திணை சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட சுடு தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கூடயே உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கிட்ட இப்போதைக்கு சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 6 விசில் மட்டும் விட்டுருந்தேன். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா வெளில வரல. திணை அதுக்கப்புறம் பருப்பு இது ரெண்டும் அழகாக மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கீழே வந்து அடியும் பிடிக்கல, கரெக்டாக வெந்து வந்திருந்தது. ஸோ லைட்டாக வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ பொங்கலுக்கு இப்படி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு சேர்த்துருந்தேன். நல்லா சுடு தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் சேர்த்துருந்தேன். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனா கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பொங்கல் வந்து சூடாக தானே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்து உரமாக வச்சுருங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ரெகுலராக பொங்கல் இப்படி செய்ய மாட்டேன். குக்கரில் வந்து எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திணை பருப்பெல்லாம் சேர்த்து ஒரேடியாக விசில் விட்டுருவேன். பட் வந்து இன்றைக்கி பொங்கல் வந்து தம்பிக்கு கொஞ்சமாக எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு திணையும் பருப்பையும் அதுக்கப்புறம் தம்பிக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு கொடுத்துருந்தேன். அதுமாரி குக்கர்லேயும் சேர்த்து எல்லாமே விசிலோடு விடும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரெல்லாம் இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் பொங்கலில் இறங்கி அது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி அது மாதிரி செய்யலை. ஏன்னா 2 சமையல் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால தான் அதுமாரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அங்கே பீஸா கடை அந்த கல்லூரியில் நாம் அந்த ரேஞ்சில் போவாங்கல்ல, இன்னும் வரவங்க பசி ஆகிடும். அக்பர் இன்னும் 1 மாதத்துல யாரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அருண் இப்போலாம் சீக்கிரம் எழுந்துடுறாங்க. மார்னிங் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு வருவாங்க. ஸோ என் கூடயே நான் சமைக்கிற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிற வரைக்கும் என் கூட உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்களா. ஸோ அப்போ தான் சொல்லியிருந்தாங்க டிமார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே ஒரு ஏதாவது ஷாப் மாதிரி வச்சா ஓடுமான்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அதுக்கு தான் அருண் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதாவது பீஸா மாதிரி வச்சா ஓடும். ஏன்னா நிறைய கூட்டம் வருது இல்லையா. ஸோ சண்டேஸில் வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கும் அருணுக்கும் அந்த மாதிரி ஆசை, ஒரு மாதிரி ஸ்டால் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 5ஆவது படிக்கும் போதுலேருந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே எனக்கு நல்லா சமைக்கிறதுனா பிடிக்கும். யாராவது எந்த ரெசிபி சொன்னாலும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் தான் அவ்வளோவா பிடிக்காது செய்யறதுக்கு. எனக்கு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது, அதுமாதிரி செய்யறதுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து இந்த காரமான விஷயம் இருக்குது இல்லையா, சாப்பாடு அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது ட்ரக் மாதிரி ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை. முன்னிலேருந்து நானும் வரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். பட் வந்து இப்போதைக்கு அது செய்ய முடியாது, குழந்தைங்களாம் இருக்கிறதால. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பொங்கலுக்கு எப்பவும் போல தான் தாளிச்சிருந்தேன். 1 டீஸ்பூன் கிட்ட தான் நெய் சேர்த்துருந்தேன். அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். நெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட வந்து 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், அப்புறம் இஞ்சி சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டு அதை அப்படியே பொங்கலில் கொட்டிட்டேன். ஸோ கொட்டும்போது கூட பொங்கல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அருணுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வச்சு அவங்க சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அருண் சாப்பிடும்போதே சொல்லியிருந்தாங்க நார்மல் பொங்கல் மாதிரி தான் இருக்குது, இதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம், இது வந்து அப்படியே நார்மல் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலை நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்களும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன். பொங்கல்ன்றது ஓரளவுக்கு அன்ஹெல்தி தான். ஸோ அதனால் இது வந்து ஹெல்த்தியான ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அதில் சேர்த்துருக்கிற ஆயில், எண்ணெய் எல்லாமே கம்மி தான். ஸோ அதனால் நம்பி தாராளமாக சாப்பிட்லாம், கில்ட் இல்லாமல் சாப்பிட்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் அருண் ஆஃபீஸ் கிளம்புனதும் ஒரு 1 hour விட்டு லஞ்ச் செய்யலான்னு திரும்பி கிச்சனுக்கு வந்தாச்சு. தம்பிக்கு பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்யலான்னு வந்திருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு சில வேலைலாம் இருந்தது, எப்பவும் போல் க்ளீனிங் ஒர்க்கு தான். ஸோ அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சமைக்கிறதே ஒரு பெரிய வேலை தான். ஆனால் ஒரு 1/2 hourக்குள்ளே 1 hourக்குள்ளே என்ன செய்யலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஒரு பேக்கெட் தயிர் இருந்தது. ஸோ அதில் வந்து மோர் குழம்பு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எங்கள் காரத்துக்கு இது போதும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது ரெண்டுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. குறப்பாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெறும் தயிராக கொடுத்தா வீட்டில் அருண் சாப்பிட மாட்டாங்க. பாப்பான்னாலாம் சாப்பிட்டுப்போம், பட் அருண் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தயிரே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மோர் குழம்பு. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ அருண் வந்து ஒரு கிளாஸ் தனியாக வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிருந்தாங்க மோர். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மோர் குழம்பு தனியாக வர குடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நார்மலாக மோர் குழம்பு பண்ணல. அதில் கொஞ்சமாக வந்து சொரைக்காய் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். இடையில கொஞ்சமாக தண்ணி குடிச்சிருந்தேங்க. தண்ணி வந்து நிறைய குடிப்பேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இருந்தாலும் நிறைய பேர் திரும்ப கேட்குறீங்க, தண்ணி நிறையா குடிங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா லைட்டாக ஹெட்டேக் வரும். நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தானே இல்லையா? ஸோ அதனால் லைட்டாக ஹெட்டேக் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடித்தா தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது ஸ்மூத்தாக போகும் இந்த ஜேர்னி. ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிங்க. மெயின் அந்த தலைவலி வரதுக்கான காரணமே டீஹைட்ரேஷன் தான். தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கிறது தான். நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்போ தண்ணி நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ உடம்பு ரொம்ப டயர்டாகும். ஸோ அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க. இப்போ கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன். ஸோ இது ரெண்டுமே சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்துருந்தேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல சொரக்காய், ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் சொரக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். சொரக்காய் சேர்த்துட்டு அதுக்கிட்டே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருந்தோம். ஸோ தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் சொரக்காய். ஸோ ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ அந்த கேப்பில் வந்து பொரியலுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு காலிஃப்ளவர் வாங்கி வச்சது இருந்தது. அதை வச்சு தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர் சேர்த்து முட்டை போட்டு ஒரு பொரியல் ரெடி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வர தனியாக செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி தான் நைட் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட நல்லா அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. ஸோ அதில் புழு பூச்சிலாம் இருந்தால் செத்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் சொரக்காய் வெந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடுச்சு. காய் வந்து ஓவராக வேகக்கூடாது, குழஞ்சி போயிடும். ஸோ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஓரளவுக்கு இப்படி உடைக்கிற மாதிரி இருந்தாவே போதும். ஸோ அந்த பக்கத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கலையே அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் அரிசி பருப்பு சேர்த்துருக்கிறதால லைட்டாக கெட்டிப்பட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்பவும் சேர்த்துற வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் தயிர் சேர்க்க போகிறோம் இல்லையா? ஸோ நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் இந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்தால் தான். ஸோ அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. மிக்ஸ் பண்ணி இந்த பக்கம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டு விட்டு கூட எடுத்துக்கலாம். அது நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க வந்தால் அடித்து கூட எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கணும். திரி ஆகிடும் இல்லைன்னா தயிர். ஸோ அதனால் நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டி கூட இல்லாமல் இந்த அளவுக்கு க்ரீமியாக அடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிறதுக்கு வரலன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு ஓட்டு விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொதிச்சுதுன்னா வந்து தயிர் எல்லாம் திரிஞ்சிடும். ஸோ அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வரணும். அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தயிர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே வந்து இந்த ரெசிபியை முடிச்சிட்டேங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸி. காய் வேகிறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். ஸோ மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது காய் ஆட் பண்ணி செஞ்சாவே ரொம்ப ஹெல்த்தியாகிடுங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ கூட சொல்கிறேன், அடித்து சொல்வேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மோர் குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு திரும்பியும் கடாயை கழுவி வச்சுட்டு உடனே வந்து காலிஃப்ளவர் தொக்குக்கு ரெடி பண்ணிட்டேன். கடையில் கொஞ்சமாக எப்போ போல் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா தொக்கு மாதிரி கிடைக்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக 2 தக்காளி எடுத்திருந்தேன். ஸோ தக்காளி நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கிட்டே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஸோ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கிச்சனோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக அவசரமாக சமைச்சேன் இல்லையா? ஸோ அதனால் கிச்சன் இப்படி தான் இருந்தது. ஸோ கையோடு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இதை அப்படியே விட்டால் அப்படியே தான் இருக்கும். ஸோ யாரும் க்ளீன் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க, நான் தான் பண்ணணும். அதனால் கையோடு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. மணி இப்போ 2 ஆகுது. அருண் லஞ்சுக்கு வர டைமு. ஸோ அவங்க வாரத்துக்குள்ளே வந்து இந்த காலிஃப்ளவர் செஞ்சு முடிப்புனா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நான் 11:30 வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். பட் இன்றைக்கி இருந்த வேலையில் ஃபாஸ்டிங்கே பிரேக் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணதால் சமையலும் டேஸ்ட் பண்ணாமல் தான் பண்ணியிருந்தேன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2:30 கிட்ட தான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்து ஃபாஸ்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கலையே அந்த காலிஃப்ளவர், ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. காலிஃப்ளவர் லைட்டாக வந்து அதில் இருக்கிற தண்ணியிலே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே கையோடு ஃபாஸ்டிங்கும் பிரேக் பண்ணியாச்சு. அன்றைக்கி சண்டே வாங்கிட்டு வந்தோம் இல்லையா வாட்டர்மெலன், ஸோ அதில் பாதி சாப்பிட போக மிச்சம் பாதி இருந்தது. ஸோ அதில் வச்சு தான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்ருந்தேன். பார்த்தீங்களா சாருக்கு எவ்வளோ சவுண்டுன்னு சொல்லிட்டு. நான் கீழேருந்தே பார்த்துட்டேன், நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தான். அவனுக்கும் வேணுமா. பிகாஸ் ரெகுலராக வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது அவனுக்கு கொஞ்சமாக கொடுப்பேன். ஸோ குடிக்கிறதால அவனுக்கு டேஸ்ட் பிடிச்சிடுச்சு போல இருக்குது. ஸோ பக்கத்தில் வாட்டர்மெலன் வச்சுருக்கேன், அது கூட அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த நெல்லிக்காய் ஜூஸ் மேலே தான் அவனுக்கு கண். ஸோ அதனால் அவனையும் தூக்கி லைட்டாக வந்து ஜூஸ் கொடுத்துருந்தேன். சளி பிடிக்குமான்னு கேட்காதீங்க, பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சமாக இஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸிமம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சம்மரில். இது வரைக்கும் பிடிக்கல அவனுக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக வாட்டர்மெலன் கொடுத்துருந்தேன். இந்நேரம் நேத்ராவும் இங்கே வந்திருப்பா. நெல்லிக்காய் ஜூஸ் அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் அவளை காணோம், அங்கே விளையாண்டுட்டு இருந்தா ரொம்ப சின்சியராக. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். நான் காலிஃப்ளவரில் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கல, அதையும் தண்ணி விட்டு தான் வந்திருக்கு. ஆல்ரெடி தக்காளியில் தண்ணி சேர்த்து வந்தோம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி, ஸோ அதுலேயே வந்து காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு.
அது கூட ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சேர்க்குற அதே மசாலா தான் சேர்த்துருந்தேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சிக்கன் மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன். லைட்டாக நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கிட்ட சீரகத்தூள் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இன்னும் காவாசி வேகணும். ஸோ மூடி போட்டு விட்டுருங்க. அது ஓரளவுக்கு வெந்து வந்துடும். ஏன்னா தயிரில் இருக்கிற தண்ணியிலேயே அது வெந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியே நான் சேர்க்கலை. ஸோ இந்த தண்ணியிலே வந்து எல்லாமே வந்துடுச்சு. கடைசி இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான், காலிஃப்ளவர் தொக்கு ரெடி. ரொம்ப பார்க்க கிரேவியாக தொக்கு மாதிரி இருக்காது. ஓகே தான், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட்டுடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து திணை பொங்கல் தான். எனக்கும் சேர்த்து பொங்கல் நான் ரெடி பண்ணலை, ஆனால் கொஞ்சமாக மீந்துடுச்சு. ஸோ டேஸ்ட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி லஞ்சுக்கு அதான் எடுத்திருந்தேன். அது கூட கொஞ்சமாக வந்து மோர் குழம்பு, அதில் இருக்க நிறைய சுரைக்காய் தான் எடுத்திருந்தேன். அது கூட கொஞ்சமாக காலிஃப்ளவர் தொக்கு, ஒரு ஆம்லெட் வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. பொங்கல் கூட மோர் குழம்பு கொஞ்சம் வியர்டான காம்பினேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் தான் வந்தாச்சு. டின்னருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, எப்பவும் போல் 2 சப்பாத்தி, அது கூட வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்தா அந்த மோர் குழம்பு காலிஃப்ளவர். ஸோ இதாக இருந்தது. ஸோ இதை வச்சு சூப்பராக வந்து டின்னரை முடிச்சாச்சு. அது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரிங்கையும் போட்டு வச்சுட்டேன். நைட் ட்ரிங்கிங் கொஞ்சம் டைம் இருந்ததால் முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ அது ஆறி கரெக்டாக இருந்தது. அதனால் அதையும் டின்னர் சாப்பிடும்போது எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ டின்னர் முடித்த கையோட இந்த ட்ரிங்கையும் குடிச்சு முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாகவே டின்னர் முடிச்சாச்சு, ஒரு 7 மணிக்கு. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிற டைம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, கம்பு தோசைக்கு ஊற வைக்கணும்னு நினச்சுமே மறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு 11 மணி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஊற வச்சுருந்தேன். நான் சண்டே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இதில் வந்து தோசை செய்யலான்னு சொல்லிட்டு. பட் வந்து மறந்து போய்ட்டுறேன். அரிசி ஊற வைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் மறந்து போடுறேன். காலையே ஊற வச்சிடலான்னு இன்றைக்கி நினச்சேன். ஸோ அதுவுமே மறந்து நைட்டு எப்படியோ ஞாபகம் வந்துடுச்சு. நாளைக்கு என்ன டின்னர் செய்யலாம், டிஃபன் செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் திடீர்னு வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி மில்லெட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறீங்க இல்லையா, இது நல்லா பொங்கி வரும். இட்லியும் தோசையும் ரொம்ப சூப்பராக வருங்க. இட்லினா சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். கரெக்டான அளவு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா. சில பேருக்கு வந்து மாவு பொங்கவும் பொங்காது, புளிக்கவும் புளிக்காது இல்லையா. தோசை இட்லி அவ்வளோ வராது. தோசை கூட எப்படியும் வந்துடும், ஆனால் இட்லி அவ்வளோ சூப்பராக வராது பொசு பொசுன்னு. பட் இந்த அளவோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னா மில்லெட் வந்து சூப்பராக பொங்கி அழகாக வந்துடும் எப்பயுமே தோசை இல்லை இட்லி ஊற்றுறதுக்கு. ஸோ அதனால் மில்லெட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற அளவில் ட்ரை பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு வந்து கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப்பு கிட்ட வந்து அரிசி சேர்த்துருந்தேன். நீங்கள் 1 கப்பு கூட அரிசி சேர்க்கலாம், உங்கள் விருப்பம். இல்லைனா 2 கப்பு கூட அரிசி சேர்க்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் 1.5 கப்பு கிட்ட அரிசி சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கோங்க. எப்பவும் போல் தான் ஒரு 4-5 முறை நல்லா கழுவிக்கோங்க. அரிசி வந்து பச்சை அரிசி எடுத்துக்கலாம், இல்லை இட்லி அரிசி, நீங்கள் எப்பயுமே இட்லிக்கு என்ன செய்கிறீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 முறை நல்லா கழுவிக்கோங்க. இந்த பக்கம் வந்து கேமரா செட் பண்ணி வச்சுட்டு அரிசி கழுவலான்னு வந்தால் அதுக்கப்புறம் வந்து அருணுமே பின்னாடி வந்துட்டாங்க. வந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணாங்க, என்னன்னு தெரியல. பட் எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. எனக்கு வந்து நல்ல சிரிப்பு வரும், அது மொக்க காமெடி பண்ணால் கூட எனக்கு சிரிப்பு வரும். ஸோ சிரிப்பு வந்து ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை அடக்க கூட முடியாது. ஸோ சிரிச்சிட்டே இருப்பேன். என்ன பண்றீங்க? லட்டு லட்டு பாத்திரல என்ன பண்றீங்க? எங்கள் வீட்டு லட்டு பையன் எப்பயுமே வந்து கிச்சனில் தான் இருப்பான். நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம், என் கிச்சன்கிட்ட என் காலடிக்கிட்ட தான் இருப்பான். அதுவுமே அங்கே பாத்திரம் கூட வச்சுருக்கேன் இல்லையா, அதை விட்டு நகர மாட்டான். முன்னெல்லாம் நேத்ரா தான் கிச்சனுக்குள்ளேயே நிற்பான். இப்போலாம் அவ்வளோவா நேத்ரா கூட வரதில்லை. இவன் வந்து ஆல் டைம் கிச்சனில் தான் இருப்பான். நான் எப்போ கிச்சனுக்கு வந்தாலும் என் கூடயே வந்து கிச்சனுக்கு வந்துடுவான். நாயெல்லாம் வெளில குலைச்சிட்ருக்கேங்க. இப்போ தான் வந்து அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு இதான் வேலை.
நைட் டைமில் தான் மேக்ஸிமம் வந்து என்னோடய பெண்டிங் இருக்கிற வேலைலாம் மேக்ஸிமம் செய்வேன். இல்லைனா ஏதாவது மறந்து போயிட்டுனா கரெக்டாக 12 மணி 1 மணிக்கு வந்து தான் இந்த மாதிரி ஊற வச்சிட்ருப்பேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுமாரி தான் இன்றைக்கி ஊற வச்சுட்டு இருந்தேன். நாய் வந்து பயங்கரமாக குலைச்சிட்டு இருந்தது வெளில. என்னடா அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கனே, உளுந்து ஊற வைக்கணும் தானே பார்க்குறீங்க. அதுவும் ஊற வைப்பேன். இன்றைக்கி வந்து தனியாக வந்து உளுந்து ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நைட்டில் ஊற வைக்கிறேன் இல்லையா, டே டைமில் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5 மணி நேரத்தில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிடுவேன். பட் இன்றைக்கி நைட்டில் ஊற வைக்கிறதால ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறும். உளுந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே ஊறினா போதும். ஸோ அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அது புளிச்சு போய் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வெளில ஊற வைக்கல, தனியாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைக்க போகிறேன். டோட்டலாக அதில் ஒரு 3.5 கப்பு கிட்ட வந்து அரிசி, அதுக்கப்புறம் கம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 1/2 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இதோட அளவு கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மெஷர்மெண்ட்டே இதிலே வந்து செஞ்சு பாருங்கள். தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கூடயே 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நிறையாவே தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு நாளைக்கு வந்து மாவு அரைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி மாவு அரைச்சிக்கினா மாவு நல்லா பொங்கி உப்பி சூப்பராக வரும். உளுந்து வந்து மாவு டபுள் த மடங்கு வரத்துக்கு இந்த மாதிரி ஐஸ் வாட்டரை ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நாளைக்கு கிரைண்டரில் மாவு அரைக்க போகிறதில்ல, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ மிக்சியும் சூடாகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து ஊற வச்சுட்டேன். கம்பில் இட்லி சுட்டுறதை விட தோசை சுட்டு பாருங்கள். தோசை நல்லா கிறிஸ்பாக மொறு சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தோசை விரும்பிகள் தான். ஸோ இட்லி வந்து சுடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்த ஒரு 4 நாளைக்கு தோசை தான். இந்த மாவில் வந்து நீங்கள் இட்லி கூட சுட்டுக்கலாம். இட்லியுமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதுதான் கேஸ், டே 27 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 28 பார்க்கலாம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடியறதுக்கு இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராவே வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அது சீக்ரெட் தான். ஸோ 30 days முடிஞ்சதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.